இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா 18 ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாபோட ரோல் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயினி QA பிசினஸ் அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னை, இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ சேலரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 to 8 CTC வரைக்கும் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பாத்தீங்க அப்படின்னா 25th July 2025 வந்து லாஸ்ட் டேட் டு அப்ளை. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணிடுங்க. ஸோ பாஸ்ட் அவுட் இயர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 2024, 2025, 2026 பேட்சா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் நடக்கும், நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் டெக்னிக்கல் இன்டர்வியூ நடக்கும், நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்பர்சன் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன் பாத்தீங்க அப்படின்னா 26th September நடக்கும். ஆன்லைன் இன்டர்வியூ பாத்தீங்க அப்படின்னா 6th October நடக்கும். ஸோ இன்பர்சன் இன்டர்வியூ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் அண்ட் வென்யூ வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இதை ஃபில் பண்ணி நீங்க அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்போர்ட் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா பூனே, இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஒர்க் மோட் பாத்தீங்க அப்படின்னா ஹைபிரிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையுமே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபோட லொகேஷன் வந்து இவங்க கொடுக்கல. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரைட் சைட்ல ஃபார்ம் மாதிரி இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணி நீங்க அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா டெக் மஹிந்திரால இருந்து கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா பூனே, இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ நீங்க எந்த கிராஜுவேட்டா இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷரா இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுல அப்ளைன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா HCL டெக்ல இருந்து ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 2025 பேட்சா வந்து நீங்க பிடெக் வந்து CSC IT EC EEE முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு. ஸோ நீங்க 2025 பேட்சா இருந்தா மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க 70% ஆர் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th PG எது பண்ணியிருந்தாலுமே. ஸோ என்ன ரோல்னு பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரோல். லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நோய்டா, பூனே, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத்னு மல்டிபிள் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு MySQL, HTML இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு 1 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும், இதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா இந்தியா, இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் ப்ராசஸ், உங்களுக்கு எது எதெல்லாம் நாலேஜ் இருக்கணும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க லாகின் டு அப்ளைன்னு இதை கிளிக் பண்ணி இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா பெங்களூர், இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு. ஸோ C++, பைத்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருந்தது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளை டு திஸ் ஜாப்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா அசோசியேட் டெஸ்ட் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா நோய்டா, இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். பர்மனன்ட் ஜாப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா அனலிஸ்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா ஹைதராபாத். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி எது பண்ணியிருந்தாலுமே ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா ஜியோல இருந்து ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா மும்பை. ஸோ எஜுகேஷன் டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிஇ பிடெக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல அப்ளைன்னு இதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து இன்ஜினியரிங் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளை நவுன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கில இருந்து ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பாத்தீங்க அப்படின்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர்னு கொடுத்திருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா பெங்களூர். இந்த ஜாபுக்கு உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க 2024 2025 பேட்சா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு. ஸோ நீங்க பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளைன்னு இதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்கோல இருந்து ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்திருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்க 2027 பேட்சா இருந்தா மட்டும்தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளைன்னு இதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் அசோசியேட்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு 0 to 6 months வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் மோட் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஜாப் டைப் பாத்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த கிராஜுவேட்டா இருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல ஃபார்ம் மாதிரி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்பதான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் மோட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைபிரிட் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஐ இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்க டேரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு. ஸோ நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு. அதே மாதிரி நீங்க 10th 12th கிராஜுவேஷன் எது பண்ணியிருந்தாலுமே நீங்க 60% ஆர் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங் பைத்தான் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு இந்த எல்லா ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்றதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.